ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் அனிமி எடிட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த லைஃப் ஆஃப் இட்டாச்சி உச்சிகா. அதாவது நம்ம இட்டாச்சி உச்சிகாவோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபுகாக்கா உச்சிகாக்கும் மிகாட்டா உச்சிகாக்கும் பிறந்தவர் தான் நம்ம இட்டாச்சி உச்சிகா. ஸோ இவர் பிறந்தது வந்து உச்சிகா கிளானில். அது ஒரு பவர்ஃபுல்லான கிளான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சொல்லப்போனால் அவர் 4 வயசில் 3rd கிரேட் நிஞ்சா அவரை சந்திக்கிறாரு. பிறகு நிம்மதிக்காக வாழ்றது தான் நல்லது அப்படின்னு அவரோட மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு. 7 வயசில் அகாடமி முடிச்சாரு. 8 வயசில் ஷரிங்கன் ஆக்டிவேட் பண்ணாரு. 13 வயசுலேயே ஆன்பு பிளாக் ஆப்ஸ்க்கு சீஃப் ஆனாரு. சொல்லப்போனால் அவரோட நாலேஜ் ஸ்கில்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் பெரியவனா வளரும் போது உச்சிகா கிளான் வந்து லீஃப் வில்லேஜோட பிரச்சனைக்கு நடுவுல இருக்கு. சோ அந்த நேரத்துல இட்டாச்சி 2 சைட்லயும் நிக்கிறாரு. ஒரு பக்கம் தான் குடும்பம், இன்னொரு பக்கம் கிராமம். அவரால் ரெண்டையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. சோ முடிவுக்கு வந்த இட்டாச்சி கிராமத்தை காப்பாத்துறதுக்காக தன்னோட சொந்த அப்பா அம்மான்னு தன்னோட கிளானையே சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. அதுலயும் ஒரே ஒருத்தரான தன்னோட தம்பி சாஸ்கேவை மட்டும் உயிரோட விட்டாரு. சோ அதுக்கப்புறம் நம்ம இட்டாச்சி அக்காட்சியில போய் ஜாயின் ஆகுறாரு. அங்கேயும் அவர் ஒரு ஸ்பை மாதிரி தான் வேலை பார்த்தாரு. சொல்ல போனா லீஃப் வில்லேஜை பாதுகாக்க தான் அவர் அக்காட்சியிலே போய் ஜாயின் ஆகியிருப்பாரு. அவரோட வேலை ரத்தத்துல வழியில இருந்தாலும் தன்னோட உள்ளம் மட்டும் சுத்தமா இருந்தது. சோ அதுக்கப்புறம் நம்ம இட்டாச்சிக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. சரி எப்படியோ சாகதானே போறோம், தன்னோட தம்பி கையால செத்தா அவனுக்கு மங்கிக்கு சரிங்கானாச்சும் கிடைக்குமே அப்படின்னு தம்பியோட ஃபைட் பண்றதுக்கு போறாரு. அந்த ஃபைட்டையும் பிளான் பண்ணதுதான். அண்ட் அப்படியே ஃபைட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம இட்டாச்சி சாகர நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. அப்படியே சாகும்போது அவரோட உதட்டுல சிரிப்போட அண்ட் அவரோட ஒருவேளை தான் தம்பி சாஸ்கேவோட நெத்தியில வச்சுதான் இறந்து போனாரு. சொல்ல போனா அதுதான் கடைசி டச். ஒரு அண்ணன் தம்பிக்கு கொடுக்குற ஃபைனல் கிஃப்ட். ஸோ அவன் மரணத்துக்கு அப்புறம் வந்த உண்மை. இட்டாச்சி மறைந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட ரியல் ஸ்டோரி வெளி வந்தது. அவன் ஒரு கொலைகாரன் இல்ல, அவன் ஒரு நிஜமான ஹீரோ அப்படின்னு. அவனோட வாழ்க்கை முழுக்க சாக்ரிஃபைஸ் தான். அவர் நினைச்சதெல்லாம் நான் வில்ல மாதிரியே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் தம்பிக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இறந்து போறாரு. ஸோ ஃபைனலா வெளி உலகத்துக்கு வேணா அவன் ஒரு கொலைகாரனா இருந்தாலும் அவன் உள் மனசு ரொம்பவே சுத்தமா இருந்தது. ஸோ அவ்வளவுதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு இடம் பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. இது போல வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட்ல இட்டாச்சி ஃபார் லைஃப்னு போட்டுடுங்க.